ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு தோணித்து. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா என் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. கதைக்கு போகலாமா? கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கணும்? இப்போ திராவிடக்காரெல்லாம் என்ன சொல்கிறா? முதல்ல சொன்னால் கடவுளே இல்லை அப்படின்னா, இப்போ இந்து தர்மமே இல்லைங்கிறா. இது மாதிரி ஒரு ரொம்ப புராண கதைக்கு போக வேண்டாம். ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி அக்பர் சாம்ராஜ்யம், அக்பர் பீர்பால் கதைகள் நம்ம சந்தா மாமா, அம்பளி மாமாலாம் படிச்சிருக்கோம், குழந்தைகள் தான் சொல்லியிருக்கோம். அதில் ஒரு கதை. அக்பரோட தர்பாரில் பீர்பால் இருக்கார். ஒரு நாளைக்கு அக்பர் ரொம்ப குத்தலாக கேட்குறார் பீர்பால்கிட்ட, என்ன பீர்பால், ஒரு பக்தனை காப்பாற்றுறதுக்கு உங்கள் பரம்பொருள் பரந்தாமன் மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரண்யா வந்து காப்பாற்றணுமா? தன்னோட சர்வன்ஸ் யாரையும் அனுப்பிச்சு காப்பாற்றிருக்க முடியாதா? இந்த முதலே கொன்னுட்டு அந்த யானையை காப்பாற்றணும், அவ்வளோதானே. யானை காலை முதல்ல பிடிச்சி கொடுத்து ஆதி மூலமேனு கூப்பிட்டுது, அதுக்கு அவரே ஓடி வரணுமா அப்படி. அந்த வார்த்தைகளில் ரொம்ப குத்தல் கிண்டல்லாம் இருந்தது. நம்மால் பீர்பால் வாயே திறக்கலை, சிரிச்சுட்டே இருந்துட்டோம். அக்பருக்கு மனசுக்குள்ள ரொம்ப எகத்தாளம் கர்வம் இருந்து, பார் எப்போ பார்த்தாலும் பதில் சொல்கிற, கரெக்டாக பதில் சொல்கிற பீர்பால் வாயை நான் அடைச்சிட்டேன் பார், அவனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு இருக்கார். இப்படியே ஓடின்னு இருக்கு. ராஜாவல்லியும் பீர்பால் ஒன்றும் சொல்லலை. ஒரு 10-15 நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு ராஜா சொல்கிறான், இந்த மாதிரி நாளைக்கு நம்மளாம் அக்கறைக்கு போகணும், அதனால் ரெடி ஆயிரு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படிங்கிறான். ஸோ பீர்பால் வந்து போட்மேன், எந்த போட்டு போகிறது, எத்தனை கமாண்டோஸ் போகணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறார். மறுநாளைக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு எல்லோரும் நதிக்கரைக்கு வந்துடுறார். எல்லோரும் படகளை ஏறிட்டார். பீர்பால் உட்காந்துருக்கார், கமாண்டோஸ்லாம் இருக்கா, அக்பரோட டோட்டல் ஃபேமிலி அதில் இருக்குது. இந்த நதிக்கரையில் இந்த கிளம்பி மெதுவாக போயின்னு இருக்கு போட்டு. அப்போ இந்த அக்பரோட பேர குழந்தை ஓடி வருது. அதுக்கு பீர்பாலோட நல்ல பரிச்சயம். வந்து பீர்பால் மடியில் உட்காந்துக்கிறது. பீர்பால் அந்த குழந்தையோட பேசிகிட்டே இருக்கா. படகு மெதுவாக நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு டைம் வந்த உடனே நடு நதியில் வந்துடுது. இப்போ போட்டு ஆழமான நதி இல்லையா, கங்கை ஆழமான நதி இல்லையா. எல்லாரும் அவ வேலையில் பிஸியாக இருக்கா. திடுப்புன்னு என்ன பண்ணுறார் பீர்பால், அந்த சின்ன குழந்தை அக்பரோட பேரனை தூக்கி தண்ணியில் தொப்புன்னு போட்டார். போட்டோன்னு அந்த குழந்தை தண்ணியில் தத்தளிக்கிறது. சின்ன குழந்தை இல்லையா. எல்லாரும் பயந்து ஸ்தம்பிச்சு போயிட்டார். அக்பர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் யாரோடையும் பேசலை. பட்டுன்னு என்ன பண்ணார், போட்டில் குதிச்சார், அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்போ பீர்பால் அங்கே இருக்கிற கமாண்டோவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறார், கண் அடிக்கிறார் போட்மேனை. போட்மேன் படகை நிறுத்திட்டான். அந்த கமாண்டோ தண்ணியில் குதிச்சு அக்பரையும் அந்த பேர குழந்தையும் காப்பாற்றி படகுல ஏற்றிட்டான். மேலே வந்துட்டாவா, அந்த குழந்தைய உள்ளே கொண்டு போயாச்சு. இந்த ராஜா தன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலை, தலையை தவட்டிக்கலை. பீர்பால்கிட்ட கத்துன்னு கத்துறான். என்ன பீர்பால், நீ என் பேர குழந்தை எப்படி நீ தண்ணியில் தள்ளி விட்ட, என்ன தைரியம் உனக்கு, எதுக்கு தள்ளி விட்ட நீ அப்படிங்கிறான். பீர்பால் பதிலே பேசலை, சிரிச்சுட்டே, நீங்கள் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இங்கே உட்காருங்க அப்படிங்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்கார்ந்த உடனே பழையபடி கேட்குறாரு, எதுக்கு நீ என் பேரனை தள்ளி விட்ட தண்ணியிலங்கிறார். இவர் சொல்கிறார், ஓகே நான் தண்ணியில் தள்ளி விட்டேன், என்னை மன்னிச்சிடும், நான் வேணும்னு தான் தள்ளி விட்டேன். நான் இந்த கமாண்டோட்டையும் போட்காரனையும் சொல்லியிருந்தேன், நான் சிக்னல் தருவேன், நீ போட்டை நிறுத்தணும், தண்ணியில் தள்ளி விட்ட உடனே அந்த கமாண்டோ போய் குதிச்சு அந்த குழந்தைய காப்பாற்றணும் சொல்லியிருந்தேன் நான். அதனால் அவளையும் மன்னிச்சிடும், ஏன்னா நான் சொன்னபடி தான் அவன் நடந்தான். நீ எதுக்கு தள்ளி விட்ட அந்த சொல்லு அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், அன்னைக்கு ஒரு நாள் கேட்டாள், ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, உங்கள் பகவான் எதுக்கு அவதாரம் எடுத்து வந்து பக்தனை காப்பாற்றணும், ஒரு சர்வெண்ட் அனுப்பிச்சிருக்க முடியாதான்னு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், என் பேரன் தண்ணியில் விழுந்ததுக்கும் நீ தள்ளி விட்டதுக்கும்
அதை காப்பாத்துறதுக்கும் பகவான் வந்து அவதாரம் எடுத்து காப்பாத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறார். கூல் கூல் அப்படிங்கிறார் ராஜா. சொல்ற ராஜாட்ட, நீ ஒரு ராஜா, உன் பேரன் கீழ் தண்ணியில தள்ளி விட்டாச்சு. எனக்கு நெஞ்ச தெரியும், இங்க இருக்கிற அத்தனை கமாண்டோக்கு நெஞ்ச தெரியும், போட்மேனுக்கு நெஞ்ச தெரியும். என் மேலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க எதுக்கு தானே தண்ணியில குதிச்சு அப்படி? எனக்கு என் பேரன் மேல ரொம்ப பிரியம் உண்டு, அதனால நான் பேரனுக்காக காப்பாத்துறதுக்காக நான் தண்ணியில குதிச்சுட்டேங்க. நம்மளாம் நார்மல் மனுஷா, நீங்களே உங்க பேரனை காப்பாத்துறதுக்காக அவன் மேல அன்பு இருக்கிறதுனால தண்ணியில குதிச்சுட்டு, அவ்வளவு பெரிய பரந்தாமன் பரம்பொருள் அந்த மகாவிஷ்ணு தன்னை நம்பிக்கையோட அன்போட கூப்பிட்ட பக்தனுக்கு தானே ஓடி வருவானா இல்ல சர்வன்ட் அனுப்புவானா? அதனாலதான் ஆதி மூலவின்னு கூப்பிட்ட அந்த யானைய காப்பாத்துறதுக்கு முதலேட்டேந்து தானே சங்கு சக்கர வாணியா கருட வாகனத்துல வந்து அந்த முதலையை கொன்னுட்டு அந்த பக்தனை காப்பாத்தி, யானையை காப்பாத்தி அதுக்கு மோட்சமும் கொடுக்குறான். நம்ம மகாபாரதத்துல பார்க்கலையா? திரௌபதி அவளை வீட்டிலேருந்து இதுக்கு தர்பார் கூட்டின்னு வரா. துச்சாதன் கூட்டின்னு வந்து அவளை மானபங்கப்படுத்துறான். அவள் முதல்லலாம் எல்லார்ட்டையும் ஆர்கியூலாம் பண்றா. கடைசியா கிருஷ்ணான்னு நம்பிக்கையோடு அவனை கூப்பிடுறா. கிருஷ்ணர் ஒரு ஜவுளி கடைக்காரன் நினப்பில் அவளுக்கு துணி கொடுக்கறதுக்கு தானே ஓடி வந்து துச்சாதனன் கை வலிக்கிற வரைக்கும் எடுக்கிறான். அது வரைக்கும் துணி கொடுக்குறார், துச்சாதனை மயங்கி கீழே விழற வரைக்கும். அதனால தன்னை மேல நம்பிக்கையோட, தன் மேல உண்மையான அன்போட பக்தியோட கூப்பிடுற எந்த பக்தனைக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு பகவான் எங்க பரம்பொருள் ஓடி வந்துடுவார். இதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணினேன், என்ன மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிறார். ராஜா சொல்றார், சாரி, நான் புரிஞ்சுக்கவே இல்லை, உங்க கடவுள் மேலேயும் உங்க மதத்து மேலேயும் தப்பா பேசிட்டேன். கடவுள் அவதாரம் எடுத்து வராருன்னா அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு. எல்லாரும் அன்பா இருக்கணும், கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கணும். உண்மையான அன்போட கடவுளை கூப்பிட்டா கடவுளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு வந்து கூடியிருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் நல்லதே நினைக்கணும், நல்லதே பண்ணணும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். இது நமக்கு யாரு சொன்னா? பிரபுபாதா. இந்த கலியுகத்தில் யார் வந்தா? நம்ம கிருஷ்ணாவதாரமா, மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமா இந்த கலியுகத்தில் யாரை நினைக்கிறோம்? பிரபுபாதா, இஸ்கான் ஃபவுண்டர். அவர் என்ன நமக்கு நாமம் சொல்லி கொடுத்தாரு? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் என்ன சொல்றார்? வெறும் நாம ஜபம் பண்ணினா மட்டும் போதும். இந்த கலியுகத்தில் ஒன்னால பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நீ நாம ஜபம் பண்ணு, உண்மையான நம்பிக்கையோட பண்ணு. கூட இருக்கிற வாழ்க்கைலாம் நல்லதே நினை, நல்லதே பண்ணு. இந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல ஓடி வந்து நீ கஷ்டப்படுற போது உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதான் ஒரு கதை சொல்லுவா. ஒரு எப்ப பார்த்தாலும் நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நாளைக்கு அவன் பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், கடவுளே, உனக்கு என் மேலே கருணையே இல்லையா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஏன் அப்படிங்கிறான். கடவுள் சொல்கிறார், நீ நடந்து வந்தியோ இல்லையோ, உனக்கு பக்கத்தால் ரெண்டு கால் தடம் இருந்தது பார்த்தியா அப்படிங்கிறான். பக்கத்தால் இருந்தது, அது நான் தான்டா உனக்கு நடத்தி கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு. பின்ன நடுப்புற திடுப்புன்னு கால் தடங்கள் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னாரு. அது உன்னோட கால் தடம் இல்லை, அது கடவுளான என்னோட கால் தடம். நீ கஷ்டப்படுற டயத்துல உனக்கு ஜாஸ்தி கஷ்டம் வரப்படாதுன்னு அவனை தூக்கிண்டே நடந்து போனேங்கிறார். ஸோ கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும், உண்மையான பக்தி இருக்கணும். அதனால நாம எல்லாருக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே பண்ணுவோம். கடவுள் மேல நம்பிக்கையோட இருப்போம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. எல்லாரும் வாழ்க வளத்துடன் வலிமையுடன். பழையபடி ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கான்டாக்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவளையும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும், கமெண்ட் பண்ணுறதுக்கும், ஷேர் பண்ணுறதுக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நமஸ்காரம்.